கமான் இன்ட்ரோ கொடு. பெயிண்டிங் பண்ற ப்ராசஸ் ஐயால வெரி சொல்லு இப்போ சொல்லு. பெட்ரோல் குடிக்க கார் போய்க்கு நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடா குடிக்கிற பைக் மாஸ்டர் இது. நான் சொல்ல 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வராங்க. மண்டே சாவ வச்சிருவாங்க. 8 மணிக்கு வர சொன்னேன், 10 மணிக்கு டைம் இல்லை, 10:15 இருக்கும். இப்போதான் வந்துட்டு என்ன லேட்டு கொல்ல போறேன். இதுல வேற இவன் வந்துருவான். எங்க அம்மா கூட்டு போய் எங்க அம்மா ஆஃபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வந்து வேலையை பார்க்கலான்னு பார்த்தா ஹைவேல ரோடு. ஆமா அப்படி கைட்டினாரு. இவர் தான் சொன்ன போனை எடுக்கல. அவங்க அண்ணனுக்கு போன் அடிச்சா இப்பதான் குளிக்கிறான் அப்படின்றாரு 9 மணிக்கு. நம்ம போனை எடுக்க மாட்டோம். ரோட் கிங் ரெடி பண்ணுவோம், லீவ் போடுவார் இவர். போய் கம்ப்ரஸரை வாடகைக்கு எடுக்கணும். அவர் வேற நமக்காக உட்காந்துட்டு இருக்காரு 8 மணிலேருந்து. 5 கம்ப்ரஸரா? ஆமாம், ஒரு கம்ப்ரஸருக்கே லேட்டாக வர. 5 கம்ப்ரஸர்லாம் எடுத்தா வருவியா நீ? டிக்கி ஓப்பன் பண்ணு, வா டிக்கி ஓப்பன் பண்ணும். கம்ப்ரஸர் வந்து எடுத்துன்னு கிளம்பியாச்சு. கொய்யா நான் இன்னத்துக்கு வீட்டில் பெயிண்ட் ரிமூவர்லாம் போட்டு உட்காந்துருப்போன்னு நினச்சேன். 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். கைட்னர் 10 நிமிஷம் வாடி. உனக்கு இன்னைக்கு பெண்டை நிமித்துறவா லேட்டாக வந்தல, எல்லாத்தையும் சுரண்டுற வேலை உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறோம். சரி, அப்புறம் சாண்ட் பிளாஸ்டிங் போகிறோமா இல்லையா? இல்லை சாண்ட் பிளாஸ்டிங். ஆமாம், நீ வந்த டைம் சாண்ட் பிளாஸ்டிங் போகலாம். போய் சேமா ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரை பண்ணிட்டு இல்லை, ஃப்ரேமும் ஸ்விங்காமு அப்புறம் மீதி மெட்டீரியல் போரு வேறு எதுவுமே கிடையாது. சாண்ட் பிளாஸ்டிங் பார்ப்போம். அப்படியே போயிட்டு இதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. அப்படியே வீட்டுக்கு போகும். இது எடுத்துகிட்டு போய் அடிச்சிடலாமா? இல்லை கொல்ல போகிற முடியல. எவ்வளோ பதப்பதான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜாலியாக வந்து என்ன கேட்டால் டிகிரி இருந்தா பிடிக்கலாமா? பெயிண்டிங் ப்ராசஸ். ஆமாம், கொஞ்ச நேரம் ஆகும். வேணாம், மதியம் மேலே தான் போவேன். என் செல்லத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க. அப்படியே ஓட்டி இருந்துருக்கலாம். சாண்ட் பிளாஸ்டிங்காக வந்திருக்கோம். எல்லா ஸ்பேரும் இங்கே இருக்குது. டேங்க் மட்டும் கையிலே தேய்ச்சிக்கலான் இருக்கோம். பார்க்கலாம். அஜய் லேட் பண்ணதுனால ஆக்சுவலாக நம்ம ஸ்பேர்ஸ் பாருங்கள். சாண்ட் பிளாஸ்டிங்காக வந்திருக்கு. பொருள்லாம் உள்ளே போய் ஆயிடுச்சு. அஜித் காலையிலே லேட் பண்ணிட்டான். அவன்கிட்ட காலில் உள்ள பெரிய டென்ஷன். ஆனால் என் வண்டி கூட இவ்வளோ டென்ஷன். வண்டி ரெடி பண்ண விஷ்ணு கஷ்டப்பட்டானா இல்லையோ, நான் தான் வந்து இங்கே பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் இவன் ஜாலியாக இருக்கான். 8 மணிக்கு வாடானா 11 மணிக்கு வந்து 3 மணிக்கு இங்கே கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். இப்போ வந்து இதை காட்டி இதை வீடியோ எடுக்கலான்றான். இது சாண்ட் பிளாஸ்ட் பண்ணது, இது பண்ணாதது. இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பிடல. நல்ல வேலை இவனை நம்பி வெயிட் பண்ணியிருந்தேன்னா டிஃபன் கூட இருந்திருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் மேலே ப்ரைமர் எடுத்துட்டு டிங்கர் கிட்ட அனுப்பணும். அடுத்து ப்ரைமர் இந்த வீடியோவில் அடிச்ச இடம் பாருங்க. வண்டி செம்ம திக்குங்க. பெயிண்ட் வரவே மாட்டேங்குது. வண்டியே மாசான வண்டி. அவர் 1.5 ஹவரில் அடிக்கிறது 3 ஹவர் ஆகும் போல. அவ்வளோ திக்காக இருக்குது பெயிண்ட்டை. நான் அவர் அடிக்கிறத வீடியோ காட்டுறேன். வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாருங்க கம்ப்ரஸரு,
ஸ்பேர்லாம் வண்டியில் அப்படியே இருக்கு. டேய் என்னடா ட்ரெஸ் போட வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக லைனிங் வந்து பெயிண்டிங்கில் போடணும், ஆனால் ஸ்டிக்கரிங்கில் பண்ணதுனால அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாண்ட் பிளாஸ்டிங்லேயே வரல. பிளேடு போட்டு சொரண்டி இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 7:45. காரணமே அந்த காலைல 8 மணிக்கு வேணா 11 மணிக்கு வீட்டுக்கு 7:45. வால் ஓப்பன் பண்ணு. ப்ரைமர் வீட்டில் மாட்டிக்கிச்சு. இருக்கிற ப்ரைமரை வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வால் மட்டும் ஓப்பன் பண்ணு. இதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குலாம் டைம் இருக்குமான்னு தெரியல. அது அப்படியே கடற்கரைன்னு ஏற்ற வேண்டியதுதான். ஆல் இண்டியா பெயிண்டர் பார்த்துருக்கீங்களா? இவர் தான் தெரிஞ்ச அளவுக்கு ஆல் இண்டியா ரைட் போயிட்டு பெயிண்ட் பண்ணுறதுனால ஆல் இண்டியா பெயிண்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பக்கா. நான் ஒருத்தரம் அடிக்கட்டுமா? ஆசையாக இருக்கு. டின்னரை வச்சு என்ன ஆசை உனக்கு? நான் அடிச்சதே கிடையாது. அடிச்சு பார்க்கணும். எப்படி அடிக்கணும்? அப்படியே அடிக்கட்டுமா? மிஷின் அது அதெல்லாம் பயங்கரமான பெயிண்ட் தெரியும்ல. கண்ணை பிடிச்சா பெயிண்டரா? இது நல்லா இருக்கு. கை அறியுங்க. காட்டு ப்ரைமர் வந்து இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு கண்ணு. ப்ரைமர் வந்து இதுதான். இது பட்டியும் இருக்கும் இதில் மிக்ஸ் ஆகி. செல் கோட்டா? இந்த இதில் பார்த்தா தெரியும். இப்போ நல்லா இருக்கும் இது ப்ரைமர். இதுதான் வாங்கியிருக்கோமா திருப்பியும்? இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இதில் பட்டியும் இருக்கும், ப்ரைமரும் இருக்கும். இப்போ சின்ன சின்ன சாண்ட் பிளாஸ்ட் ஓட்டெல்லாம் ஈஸியாக அடைச்சிரும். ஓகே. ரொம்ப மாவு பூச வேண்டிய வேலை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுதான் ப்ளஸ். அதனால தான் நான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நான் வெளில பெயிண்ட் யூஸ் பண்ணுறது வேறு. இது வந்து உனக்கு 2 செகண்ட் எடுக்க டைம் தர மெட்டீரியல். இது எல்லாம் வந்து இது தின்னரு. இது யாரும் குடிச்சிடக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் குடிச்சிட்டு வாந்தி எடுத்து உடம்புலாம் அப்படியே பீடி மாதிரி மெலிசானவங்களாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ஊற்றுன்னு லபக்குன்னு உள்ளே இறங்கிடும். நான் ஒரு வாட்டி ஒரு முடக்கு முடிச்சிருக்கேன். இன்னும் இல்லை, முன்னாடியும் பின்னாடி நிற்காம போயிட்டே இருக்கும். வாந்தி வரும், பின்னாடி ரத்தம் வரும். யார் லூசு? ஆமாம், செம்மையா ரத்தம் வரும். உள்ளெல்லாம் அப்படி எரியும், கொழுந்து விட்டு எரியும். சரி, ஓகே, கேமரா. ஸோ பி அவர் ஆஃப் இட் கைஸ். கார் உள்ள மெட்டீரியல் இருக்குன்னு எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். பாய். சாண்ட் பிளாஸ்ட் அடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ தின்னர் வச்சு டின்னரில் லைட்டாக அப்படியே ஒத்துனாப்புல ஒரு மேக்கப்பு கொடுத்துட்டோன்னா தலையை மேலாட்டம் இருக்கிற நம்ம பெயிண்ட் சும்மா வேற லெவலில் பிடிச்சிட்டு இருக்கு. சத்தியமாக நல்லாலாம் இருக்குமான்லாம் தெரியாது. நம்ம ஏதோ நம்ம வண்டிக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். சும்மா வேற லெவலில் இருக்க போகுது. பெயிண்டரை கேட்டால் 25,000 30,000 2 மாதம் டைம் 3 மாதம் டைம் வாய்க்கு வர டைம்லாம் சொல்கிறீங்க. இனிமேல் நாங்களே இறங்குறோம் களத்தில். ஆல் இண்டியா பெயிண்டரியா நீனு? ஆமாயா, 3 வண்டி பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஆல் இண்டியா பெயிண்டரா? புரியுதா புரியலையா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஆல் இண்டியா ரைடு போயிட்டு வந்து பெயிண்ட் பண்ணா ஆல் இண்டியா ரைடு கையில் வச்சுக்கோ. தின்னர் ஆக்சுவலாக சாண்ட் பிளாஸ்ட் பண்ணியாச்சு. சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி 2 ஹவர்ஸில் பண்ணோம். நாங்கள் டிராஃபிக்கில் வரதுக்கே 2.5 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தின்னர் போட்டு லைட்டாக துடைக்கிறோம். ப்ரைமர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கன்னில் ஃபில் பண்ணுறாப்புல நம்ம பேரலல் ட்வின்ஸு. இது ஆன் பண்ணியாச்சு. இதையும் இழுத்து விட்டாச்சு. நான் பெயிண்டிங்க்கு புதுசுப்பா. ஆனால் 2-3 வண்டி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் பண்ணுவேன். இல்லை நான் பர்ஃபெக்ஷன் வராது, அவ்வளோதான். அந்த இது பர்ஃபெக்ஷன் வந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. மலை சாரல் மாதிரி ஊற்றணும். இது தொடக்கணுமா திருப்பியும்? அவ்வளோதானா? செம்ம ப்ரெஷராக இருக்கு. காட்டு இரு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. மூடலையா? மூட மாட்டேன், நான் மூட மாட்டேன். சரியா, சூப்பராக அடிக்கிறான் பாருங்க. ஸ்டார்டிங் ப்ரெஷர் தெரியாமல் இங்கே ஒழுக விட்டேன். சூப்பர். அடி அடி பார்த்துக்கலாம். இது பிரச்சனை இல்லையா? இன்னொரு ஜாவா வாங்கிடலாம்.
இதுக்கப்புறம் நமக்கு வந்து இதுக்கு தானே போகுது, அது பேர் என்ன, டிங்கர். டிங்கர பாண்டியனால பிரச்சனை இல்லை. ஐயோ லூஸ் ஆகிட்டான்ப்பா இவனும். இது ஒரு நிமிஷம் பிடி சார். எங்களால் வீடியோ எடுத்துட்டு தொலைக்க முடியல, ஸோ நான் அப்புறமா கூப்பிட்றேன். வீடியோவில் ஆஃப் பண்ணுறேன். முடிஞ்சால் நான் உங்களுக்கு டைம் லேப்ஸ் போடுறேன். பாய். நீலங்க சும்மா காமிச்சிடுறேன் மக்களுக்கு மட்டும். முடிச்சுட்டு காட்டியா? இதை பாருங்க, இது மெட்டலு. அப்படியே இங்கே ப்ரைமர் ஏற்றுனது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். சூப்பரில். இப்படி வெட்டிக்கலாம். ஹலோ, சொல்லா கையில் பெயிண்ட் ஆகா சொல்றா. தெரியல, பார்க்கல. 2-3 காலம் இருக்கு. சொல்லு. ஹலோ, என்னது டைமிங்? ஓகேடா, கட் பண்ணுறோடா. ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டேன். பார்க்காம கஷ்டப்பட்டு எல்லாரும் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். அது சும்மா வெடிக்க தான் பார்த்துட்டேன். மறுக்கா சொல்லு. நாளைக்கு தான் அவன் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நீ ஃபுல்லாக அடிச்சதெல்லாம் நம்ம தான். நம்மளால தான் பாதி சாமான் இப்போ கொடுத்தாரு அவர், இல்லைன்னா ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு. ஓகே தானே பக்கால. இதுக்கப்புறம் தான் டிங்கர் பண்ணதுக்கப்புறம் தான் பெயிண்டிங். அதை நான் போட்டேன் ப்ரோ. ப்ரோ பெயிண்டர் போட்டாச்சு. இல்ல தல பிரைமரும் கலந்துட்டு தெரியும். சப்ஸ்கிரைப் டு பெட்ரோல் போடு. பாய். எல்லா வண்டி ஓடினா தான் பெட்ரோல் குடிக்க, கார் நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடா குடியார பைக் மாஸ்டர் இது.